தீபாவளியை ஒட்டி மூன்றாவது நாளாக இன்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 5 இடங்களில் இருந்து வெளியூர்களுக்கு பேருந்துகள் செல்வதால் பயணிகள் சிரமமின்றி செல்வதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் சுபாஷ். பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழக அரசானது பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அந்த வகையில் தமிழக போக்குவரத்து துறையானது தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டு இதுவரை 6019 பேருந்துகள் இயக்கப்பட்டு 2,85,000 பேர் பயணம் செய்துள்ளனர். முதல் நாள் மட்டும் 2937 பேருந்துகள் இயக்கப்பட்டு அதில் 1,35,000 பேர் பயணம் மேற்கொண்டனர். இரண்டாவது நாள் 3154 பேருந்துகள் இயக்கப்பட்டு அதில் 1,50,000 பேர் வரை பயணம் செய்தனர். கடந்த ஆண்டு ஒப்பீடுகளில் சொல்லும்போது 4 தினங்கள் அது நீடிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் 4 லட்சம் பயணிகள் பயணம் மேற்கொண்டனர். இந்த ஆண்டு அதைவிட அதிகமான அளவிலே பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கோயம்பேட்டில் தான் அதிக அளவிலே பயணிகள் கூடுவது வழக்கம். ஏனென்றால் இங்கு மட்டும்தான் ஒரே வழித்தடமாக இருந்தது. தற்போது அந்த கூட்ட நெரிசல் ஆகியவற்றெல்லாம் தடுக்கும் வகையில் போக்குவரத்துறை 5 இடங்களிலே பிரித்து வருகிறது. குறிப்பாக சொல்லமென்றால் கோயம்பேடு பேருந்து நிலையம், தமிழக தேர்தல் ஆணையம், அண்ணா நகர், பூந்தமல்லி மற்றும் தாம்பரம் மெப்ஸ் ஆகிய 5 இடங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டதனால் ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் குவியுவது தடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பயணிகள் எளிதாக தங்களுடைய டிக்கெட்டுகளை பதிவு செய்யும் வண்ணம் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக ஆன்லைனில் பதிவு செய்வர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்தது என்றுதான் கூற வேண்டும். முதல் நாள் மட்டும் 20,000க்கும் மேற்பட்டோர் ஆன்லைனில் பதிவு செய்திருந்தனர். இரண்டாவது நாள் 57,000 பேர் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து தங்கள் ஊருக்கு திட்டமிட்டனர். அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து புறப்படக்கூடிய தூரமானது நேரமானது மிக மிக கணிசமாக குறைந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஒரே இடத்திலிருந்து புறப்படும் போது அதிக நேரம் எடுத்துக்கொண்டது. இந்த ஆண்டு அந்த வகையெல்லாம் தடுக்கப்பட்டதனால திட்டமிட்ட பயண தூரம் சென்னையிலிருந்து மதுரைக்கு 9 மணி நேரம் என்றால் அந்த 9 மணி நேரத்துக்குள்ளே தங்கள் பயணங்களை முடித்துக் கொண்டதாக தெரிவிக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் சுபாஷ் சந்திரபோஸ். இதனிடையே தீபாவளி பண்டிகையை ஒட்டி பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக சென்னை எழும்பூர் நெல்லை இடையே பகல் நேர சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எழும்பூரில் இன்று காலை 6 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மாலை 5 மணிக்கு நெல்லை சென்றடைகிறது. நெல்லையில் இருந்து 31ஆம் தேதி புறப்படும் ரயில் அன்று மாலை 6:20 மணிக்கு எழும்பூர் வந்தடைகிறது.